விண்வெளியில கிராவிட்டி இல்லாததுனால தான் ஐஎஸ்எஸ்ல ஆஸ்ட்ரானட்ஸ் மிதக்குறாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது உண்மை கிடையாதுன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. ஐஎஸ்எஸ் மாதிரியே நிலாவும் பூமியை சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நிலால இருக்கிற மண்ணு கல்லு எதுவும் ஐஎஸ்எஸ்ல ஆஸ்ட்ரானட்ஸ் மிதக்கிற மாதிரி மிதக்கிறது இல்ல. உண்மையில ஐஎஸ்எஸ்ல என்னதான் நடக்குது, ஏன் ஆஸ்ட்ரானட்ஸ் மிதக்குறாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் இப்போ டீப்பா பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். முதல்ல கிராவிட்டி பத்தி சில அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். அப்போதான் வீடியோட மெயின் கான்செப்ட் ஈஸியா புரியும். பூமியோட ஈர்ப்பு விசை அப்படின்றது பூமியில மட்டும் இல்லாம விண்வெளி முழுக்க பரவி இருக்கும். அதாவது பூமியை விட்டு தூரம் போக போக கிராவிட்டியோட பவர் குறையுமே தவிர மொத்தமா காணாம போகாதுன்னு நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் சொல்லுது. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிறது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு மேல. கிராவிடேஷன் ஈக்குவேஷன் படி ஐஎஸ்எஸ் கிட்ட பூமியில இருக்கிற ஈர்ப்பு விசை மாதிரியே 90% ஈர்ப்பு விசை இருக்கு. அந்த 90% கிராவிட்டியோட பவர் என்னன்னா, கிட்டத்தட்ட நாம பூமியில இழுக்கப்படுற மாதிரியே ஐஎஸ்எஸும் பூமியால இழுக்கப்பட்டு விழுந்திருக்கணும். ஆனா ஏன் அவ்வளோ கிராவிட்டி ஐஎஸ்எஸ் இருக்கிற இடத்துல இருந்தும் அது பூமியில வந்து விழலன்னா, அது ரொம்ப வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம். எவ்வளோ ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இருக்குன்னா மணிக்கு 28,000 கிலோமீட்டர். இப்போ இங்க தான் ஆஸ்ட்ரானட்ஸ் ஏன் மிதக்குறாங்கன்றதுக்கான பதிலும் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஈர்ப்பு விசை விளைவுனால எப்பவுமே பூமியில விழதான் பார்க்கும். ஆனா அதனோட அதிகபட்ச வேகத்தால அது விழுறது கிடையாது. இந்த நிலைக்கு பேரு தான் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐஎஸ்எஸ் பூமியை நோக்கி விழுந்துட்டும் இருக்கு, அதே சமயம் அதனோட ஸ்பீட்னால அது பூமியில விழாம மிஸ் ஆயிட்டும் இருக்கு. இந்த ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல ஐஎஸ்எஸ் அதனோட வெயிட்டை உணராது. அதுக்குள்ள இருக்கிற ஆஸ்ட்ரானட்ஸும் வெயிட்டை உணர மாட்டாங்க. இப்படி வெயிட் உணராம பூமியை நோக்கி விழுற கண்டிஷன்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் ஆஸ்ட்ரானட்ஸ் மிதக்குறாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிற லிஃப்ட்ல நீங்க நின்றுட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற அந்த லிஃப்ட் திடீர்னு அருந்து விழுது. இப்போ அந்த லிஃப்ட்டும் நீங்களும் பூமியோட ஈர்ப்பு விசையால இழுக்கப்படும் போது நீங்க வெயிட்டை உணராம மிதந்துட்டே வந்து தான் தரையில விழுவீங்க. இப்போ அதே லிஃப்ட் கீழே நோக்கி விழாம சைட்ல விழுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கூடவே பூமியோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்பீடாக போயிட்டே அந்த லிஃப்ட் வீழ்ந்துட்டு இருக்கிறதா நினச்சி பாருங்க. இப்போ அந்த லிஃப்ட் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் தான் ஆஸ்ட்ரானாட். இந்த கண்டிஷனில் மோதுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் எந்த இடர்பாடும் இல்லாததுனால ஆஸ்ட்ரானாட்ஸ் ஐஎஸ்எஸ்ல மிதந்துட்டே தான் இருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பூமியும் ஐஎஸ்எஸ் மாதிரி தான் செயல்படுது. அதாவது சூரியனை நோக்கி எப்பவும் விழப்போகுது, ஆனால் அதனோட ஸ்பீட்னால அது சூரியனில் விழுறது கிடையாது. ஐஎஸ்எஸ் மாதிரியே ஒர்க் ஆகுற பூமியில ஏன் நாம மட்டும் ஃப்ரீ ஃபால் மாதிரி மிதக்கலைன்னா நம்ம நின்றுட்டு இருக்கிற கிரவுண்டு தான் காரணம். ஆஸ்ட்ரானட்ஸ் மாதிரியே பூமி மேலே நிற்கிற நாம எப்பவும் ஃப்ரீ ஃபாலில் தான் இருக்கோம். எதை நோக்கி ஃப்ரீ ஃபாலில் இருக்கோம்னா பூமியோட சென்டரை நோக்கி. ஆனால் நம்மளை மிதக்க விடாமல் தடுக்கிறது நம்ம நின்றுட்டு இருக்கிற தரை தான். தரை இல்லைன்னா நாமளும் மிதந்துட்டே போய் பூமியோட சென்டரில் விழுவோம். சப்போஸ் விழாமல் மிதந்துட்டே இருக்கணும்னா அந்த பூமியோட சென்டரை ஹை ஸ்பீடில் ஐஎஸ்எஸ் மாதிரி சுற்றி வந்துட்டே இருக்கணும். சரி, இப்போ தரை தான் நம்மளை ஃப்ரீ ஃபால் ஆக விடாம தடுக்குது. ஆனா ஐஎஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரானட்ஸ் மிதக்கிறத தடுக்கிறதுக்கு எந்த தரையும் இருக்காது. அதனால ஆஸ்ட்ரானட்ஸ் மிதந்துட்டே தான் இருப்பாங்க. ஃப்ரீ ஃபால்னு சொல்லப்படுற இந்த நிகழ்வுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஐஎஸ்எஸ் நொடிக்கு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அதனால ஆஸ்ட்ரானட்ஸ் ஐஎஸ்எஸோட பின்னாடி செவரில் ஏன் வந்து முட்டலன்னு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஐஎஸ்எஸ் ஆஸ்ட்ரானட்ஸ் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரே ஸ்பீட்ல தான் மூவ் ஆகுது. பஸ்ஸில் உக்காந்துட்டு இருக்கும்போது பஸ் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நாம் அதே சீட்டில் தான் இருப்போம், பின்னாடி போய் மோதுறதில்ல. அதே மாதிரி தான் ஐஎஸ்எஸ்லேயும். சரி, அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐஎஸ்எஸ் ஸ்பீடை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு, கூடவே பூமியை நோக்கி விழவும் போயிட்டே இருக்கே, அதனால ஐஎஸ்எஸ் கீழே இறங்கி வந்துட்டே சுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனோட ஆர்பிட்டில் அதே 400 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் ஐஎஸ்எஸ் தொடர்ச்சியாக சுற்றிட்டு இருக்கும். அப்போ எப்படி ஃப்ரீ ஃபாலில் கீழே விழுந்துட்டே சுற்றுதுன்னா அதுக்காக தான் நான் லிஃப்ட் தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டை சொல்லியிருந்தேன். அதே நேரம் ஐஎஸ்எஸ் ஸ்டேபிள் ஆர்பிட்ல இருக்கிறதுக்கு அதனோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சரி, இப்போ வரைக்கும் பார்த்த டீட்டெயிலிருந்து ஏன் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மிதக்குறாங்கன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விண்வெளியில் கிராவிட்டி இல்லாததுனால தான் ஆஸ்ட்ரானட்ஸ் மிதக்குறாங்க அப்படின்ற தப்பான கான்செப்ட் புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.